வெல்கம் டு மணி டாக்ஸ் யூடியூப் சேனல். வணக்கம் மகளே. இந்த மணி டாக்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்கக்கூடியது பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ரெண்டாவது ரெக்கரிங் டெபாசிட். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. நாலாவது ஸ்டாக்கு. அஞ்சாவது மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 15 இயர்ஸ் வந்து இதோட லாக்கிங் பீரியட். எனி எமர்ஜென்சினா நீங்கள் 7 இயர்ஸில் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் சேவிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ரிட்டையர்மெண்ட் பிளான்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7.1% per annum. மினிமம் 500 per இயருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 1.5 lakhs. இதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க்கில் நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் இதை வந்து இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயர்ஸ்லேருந்து இருக்குது. மந்த்லி வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாம். மினிமம் வந்து 100லேருந்தே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லா பேங்க்ஸ்லேயும் இந்த மெத்தட் இருக்குது. டென்யூர் வந்து 1 year இருக்குது, 3 year இருக்குது, 5 year இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் தி 12 month ஒரு 2 yearல வந்து பார்த்திங்கன்னா உங்களை பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6.8 ஃபார் 1 yearக்கு. 7% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 to 3 yearsக்கு வந்து உங்களுக்கு பேங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டு. கோல்டை வந்து நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கலாம், ஆர் கோல்டு பீஸாக வந்து நம்ம வாங்கிக்கலாம். கோல்டு பீஸாக வாங்கிக்கணும்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நிப்பான் இந்தியா கோல்டு ETF, ஆர் டாடா கோல்டு, ஆர் HDFC கோல்டு, ஆர் SBI கோல்டு, இந்த மாதிரி நிறைய கோல்டு ETF இருக்குது. அதை வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஸ்டாக்ஸ் பிக்கப் பண்ணுறது பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப், அப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த செக்டர் வந்து எப்பப்போ கீழே விழுதோ அந்த டைமில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு 5 years, 10 years ஒரு 15 years நம்ம அந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம். அதோடய க்ரோத் வந்து நார்மல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆர் ரெக்கரிங் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டை விட நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் எக்கனாமிக் க்ரோத்துக்கு பொறுத்தாப்பில் இந்த ஸ்டாக்கு வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்டாக் பிக்கப் பண்ணாமல் ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட நம்மளுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அவர் அனலைஸ் பண்ணி ஸ்டாக் அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அவர் மேனேஜ் பண்ணுவார். அப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அது லார்ஜ், மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புன்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. நமக்கு கையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அமௌண்ட்டை பொறுத்து நம்ம வந்து ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம க்ரோத்தை பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நல்ல க்ரோத்து கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நிப்பான் இந்தியா தைவான் ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் க்ரோத் இருக்குது. தைவான் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இதை பற்றி நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக செப்பரேட் வீடியோ பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்ச்.